நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் மீது தற்காலிக பேராசிரியர் ஒருவர் மாநில மகளிர் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்திற்கு கடிதம் மூலமாக பாலியல் துன்புறுத்தல் புகார் அளித்துள்ளார். மேலும் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? நெல்லை டவுனை சேர்ந்த பேராசிரியர், அதாவது தற்காலிக பேராசிரியராக மனோன்மணி சுந்தரா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் சமீபத்தில் மாநில மகளிர் ஆணையத்திற்கும் அதே போல தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்திற்கும் ஒரு மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். அதாவது புகார் மனு ஒன்று அனுப்பியிருக்கிறார். அதில் தனக்கு தான் படிக்கும்போது PhD முனைவர் பட்டம் பெறுவதற்காக படிக்கும்போது கட்டத்தில் இருந்து ஒரு பேராசிரியர் இங்கு தனக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் கொடுத்து வந்தார் என்றும், தற்போது நான் பணியாற்றும் போது கூட அந்த துன்புறுத்தலை தொடர்கிறார் என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து மாநில மகளிர் ஆணையம் அதே போல தமிழ்நாடு உயர்கல்வி மன்றமும் விசாரணை நடத்தும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் இன்று மனோன்மணி சுந்தரா பல்கலைக்கழகத்தில் விசாரிப்பதாக இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்த மாணவி மீதான புகாருக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பேராசிரியர்கள் தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த சம்பவம் உண்மை இல்லை என்றும் தெரிவித்து இது சம்பந்தமாக மனோன்மணி சுந்தரா பல்கலைக்கழக எந்த புகாரும் பெறவில்லை என்று பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இனிமேல் உண்மை நிலவரம் இன்னும் விசாரணை முடித்த பிறகு தெரிய வரும் என்று கூறியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.